அக்கா வீட்லேருந்து ஆஃபீஸ் போறதா தான் நேத்திக்கு பிளான். ஏன்னா, அவ வீட்டு பக்கத்துல இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு தான் வந்து நான் போக வேண்டியிருந்தது. ஸோ காலையில சாப்பிட்டுட்டு அப்படியே உனக்கு லஞ்சும் பேக் பண்ணி தந்துர்றேன். நீ அப்படியே கிளம்பிருன்னு சொல்லியிருந்தா. இதுதான் பிளான் ஏ. ஆனா ஒர்க் அவுட் ஆகல. காலையில சாப்பிடுறதுக்கு கொஞ்சமா அவல் நெனச்சிருந்தோம். அந்த ஸ்வீட் அவலும், அதுக்கப்புறம் ராகி உப்புமாவும் பண்ணி சாப்பிட்டாச்சு. எனக்கு 12 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்தது. அது முடிச்சுட்டு நான் 12:30க்கு நீ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணு. நான் அத பேக் பண்ணி எடுத்துட்டு போயிர்றேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் பிளான் பி. ஆனா கரெக்ட்டா 12 மணிக்கு அந்த மீட்டிங்கையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க 2 மணிக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் அவளுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு லஞ்ச்க்கு தக்காளி சாதம், சோயா சங்க்ஸ் ஃப்ரை பண்ண சொல்லியிருந்தேன். அதுவே திட்டிட்டே தான் பண்ணா. வீட்ல அவ்ளோ காய் இருக்கு. ஆனா வெரைட்டி ரைஸ் தான் உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா. அண்ட் ஆல்சோ நேத்து ஹோட்டல்ல வாங்கியிருந்த லெஃப்ட் ஓவர் கொஞ்சம் இருந்தது. ஒரு குல்ச்சா, அப்புறம் இந்த பன்னீர் மட்டர் கிரேவிலாம் இருந்தது. அத மார்னிங் சாப்பிடல. ஸோ மதியம் சூடு பண்ணி கூட சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு, அதையும் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டாச்சு. இதுதான் மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் வேலை இருந்தது. மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்லருந்து கிளம்பவே 3:30 ஆயிடுச்சு ஆஃபீஸ்க்கு.